அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வாராந்திர பிரார்த்தனை கூட்டம் 493வது வாரம். அங்கே போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே போட்டிருக்கிறது மாதாந்திர கூட்டம், கீழே போட்டிருக்கிறது வாராந்திர கூட்டம். ஸோ இதுவரைக்கும் 84 மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு கருத்தரங்கம் இங்கு நடைபெறும். அந்த கருத்தரங்கத்திலே அறிஞர்கள், விஞ்ஞானிகள், முக்கியமாக விவசாயம் சார்ந்த விஞ்ஞானிகள், செயல்பாட்டாளர்கள், விவசாயத்திலே சாதனை புரிந்தவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு பாராட்டுவது, அதே மாதிரி செயல்பாட்டாளர்கள் வனத்தினுடைய 5 முக்கிய கொள்கைகளில் அதை செயல்படுத்துவர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து பாராட்டுவது. இது மாதாந்திர கூட்டம். பிரார்த்தனை கூட்டம் என்பது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு. யாரும் இன்விடேஷன்லாம் கிடையாது. நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடலாம், கட்டாயம் நடக்கும். இங்கே ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன், இங்கே மிகப்பெரிய உற்பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன், சின்ன பருத்தி. அது எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் இன்றைக்கும் ஆந்திர பிரதேசில் அன்றைக்கி நான் இதுக்கு மந்திராலயத்துக்கு போகும்போது ரயிலில் உட்காந்துட்டு போகும்போது பார்த்தா அங்கே நம்ம ஊர் மாதிரி கரிசல் மண் காடுகள், சின்ன பருத்தி நிறைய பேர் பொறிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கிருந்து தான் நமக்கெல்லாம் வந்துட்டுருக்குது. இங்கே நிறைய பருத்தி உற்பத்தி ஆனதுனால இந்த பருத்தியிலே வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு அந்த காலத்திலேயே ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டெல்லாம் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அதாக தான் இருக்கும். அக்ரிகல்ச்சர் பண்ணால் மட்டும் பத்தாது, மதிப்பு கூட்டல் மட்டுமே இந்த விவசாயத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். அந்த காலத்தில் இந்த பகுதியில் இருக்கிற பருத்தியை மதிப்பு கூட்டல் பண்ணினதுனால தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோவை மாநகரமே உருவாச்சு. அதுக்கு பல்லடம் ஒரு முக்கியமான காரணம். அன்று பல்லடத்தை சுற்றி இருந்த விவசாயிகள் தான் அங்கே இருக்கிற மில் ஓனர்களாக மாறினாங்க. பழனிசாமி அண்ணனுக்கு தெரியும். ஜிடி நாயுடு இந்த பகுதியில் தான் பிறந்தார். ஸோ இங்கே மிகப்பெரிய விஞ்ஞானிகளும் இருந்த இடம் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி உலக புகழ்பெற்ற அவ்வளவு டெக்ஸ்டைல் மில் வேல்யூ அடிஷன் அன்றைக்கே நடந்திருக்குது. அந்த வேல்யூ அடிஷன் நடந்ததுனால மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் இருந்தவங்க எல்லாரும் அந்த மில்லில் வேலை பார்த்தாங்க. இந்த லட்சுமி மில்லு கூட நான் ஒரு 15 நாள் போய் வேலை பார்த்தேன், லட்சுமி காட் க்ளோத்திங்கில். அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்து போனவங்க. எங்கள் செயலாளர் சுந்தரராஜன் அண்ணா சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கை சிங்காநல்லூரில் தான் ஆரம்பிச்சது. அங்கெங்கே போனீங்கன்னு கேட்டேன். அப்பா மில்லுக்கு போனார். ஸோ இன்னொரு பெருமை என்னென்னா, மில்லுக்கு போனால் பொண்ணு கொடுப்பாங்க. அன்றைக்கி வெளிப்படைத்தன்மையுடனும் மற்றவர்களுக்கும் முன்னுதாரணமாக நடந்து கொள்வேன். இது ஒரு சேவை அமைப்பு என்பதையும் தொண்டு செய்வதற்கு இணைந்துள்ளோம் என்பதையும் மறவாமல் வரவு செலவுகளை நாணயமாகவும் அரசியல் யுத்திகளையும் பாரபட்சம் பார்ப்பதையும் தற்பெருமையும் கொள்வதையும் தவிர்ப்பேன். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினையாமல் தன் முனைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு சக அர்ப்பணியாளர்களோடு குழு உணர்வுடன் பணியாற்றுவேன். உழவு என்ற அதிகாரத்தில் பலகுடை நீழலும் தன்குடை கீழ்காண்பர் அழகுடை நீழலவர். உலகத்தில் இருக்க அத்தனை அரசர்களையும் தன் குடை கீழ் கொண்டு வரக்கூடியவர் ஆளுமை உடையவர்கள் யார் என்றால் வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் தான். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு 3 பண்புகள் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அது என்ன பண்பு என்று பார்த்தால், எப்படி கணவனுக்கு மனைவி விருந்தாளி போல, பெற்றோர்களுக்கு குழந்தைகள் விருந்தாளி போல, புதிய உயிர்களை தன் குழந்தை போல் பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த மாண்பு வேளாண்மை பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை விருந்தோம்பல் அதிகாரத்தில் இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, பொருள் ஈட்டி இல்லத்தில் வாழக்கூடியவர்கள் புதியவர்களாகிய அது மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், அவர்களுக்கான உதவி செய்து அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய உயர்ந்த மாண்பு வேளாண்மை செய்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பல்லடத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் 2 திட்டங்கள் கொண்டு வர்றதுக்காக நாங்கள் ஒரு முனைப்பை எடுத்திருக்கிறோம். ஒன்று ஹார்டிகல்ச்சர் ஹப்பு, இன்னொன்று தொழில் சார்ந்த ஒரு ஹப்பு. அதில் ஒன்று தான் இப்போ ஒரு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் நம்ம பல்லடத்துக்கு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்குது. கேத்தனூர் வில்லேஜில் வரப்போகுது. இன்னி ஒரு 40-50 வருஷத்துக்கான வளர்ச்சி
செமிகண்டக்டரில் இருக்கும், பேட்ரி சார்ந்ததில் இருக்கும், எத்தனால் சார்ந்ததில் இருக்கும். உடுமல்பேட்டையில் லெப்டினன்ட் சுபாஷ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இலவசமாகவே குரூப் 4, குரூப் 2, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்குறோம். பொதுவாகவே எனக்கு இயற்கை மீது ஆர்வம் அதிகம்ங்க. எங்கே போனாலும் வனத்துக்குள்ளே போகிறது, மரங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, செடியை ஃபோட்டோ எடுக்கிறது, வனவிலங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிருந்தேன். நிறைய ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்திருக்கேங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல அறிமுகம் திரு டாக்டர் செல்வராஜ் அவர்கள் மூலமாக எனக்கு கிடைச்சது. அவருக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து நான் தொடர்ந்து இனிமேல் வந்து வனத்து இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஈடுபாடு, சில எண்ணங்கள் மனசில் தோணுச்சு. 1 by 1 கூட இருக்கலாங்கிறது உங்களோட அன்பான வரவேற்பிலே நான் தெரிஞ்சிட்டேன். இன்றைக்கி விவசாய முறைங்கிறது வந்து 3 முறை இருக்குங்க. இயற்கை விவசாயம், அங்கக விவசாயம், செயற்கை விவசாயம். அப்போது நாம் இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இயற்கையாக விவசாயம் நடக்கணும்னா அதுவாக தண்ணி எடுத்துக்கணும், அதுவாக உரம் தயாரிச்சுக்கணும், அதுவாக பூச்சியை கட்டுப்படுத்திக்கணும், அதுவாக நோயை கட்டுப்படுத்தணும். இதுதான் இயற்கை விவசாயம். இன்றைக்கி நம்மளால் அங்கக மேலாண்மை விவசாயம் தான் நம்ம வந்து பண்ண முடியும். அந்த அங்கக வேளாண்மைக்கு வேணுங்கிற இடுபொருளுமே இன்றைக்கி வந்து சரி வேற நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, அதை பயன்படுத்த தெரியறதில்லை. அதுதான் மெயினான விஷயம். கிடைக்கிறது இல்லைங்கிறத விட பயன்படுத்த தெரியறதில்லை. அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தண்ணியை பற்றி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு வந்து மழை தண்ணி தான். முதல்ல 1000 கன அடி பெஞ்சிட்டு இருந்தது கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கும் அதே 1000 கன அடி தான் பெய்யுது, ஆனால் 10 நாளில் பெஞ்சிடுது. அப்போது அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் இன்றைக்கி விவசாயினால் பண்ண முடியறதில்ல. அதனால் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கிறது இல்லை. ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது வந்து சூரிய ஒளி எடுக்கக்கூடிய தன்மை உருவாகிறதே மழை நீரில் தான் மெயினாக. நீங்கள் ஆடி மாதத்தில் மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா அதோட செல் துவாரங்கள் ஓப்பன் ஆகும், இளம் பச்சை கலரில் உருவாகும். இளம் பச்சை கலரில் இலை உருவாச்சுன்னா அதிக ஃபோட்டோசிந்தசிஸ் எடுக்கும், வேர் வளர்ச்சி வரும். அப்போ கீழே இருக்க இன்புட்டும் எடுத்துக்கும், மேலே இருக்க இன்புட்டும் தாவரம் எடுத்துக்கும். டேஸ்ட் கிடச்சிட்டு இருந்துச்சு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அருமையாக நம்மளுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அது நடக்கிறது இல்லை. அது செயற்கையாக கொண்டு போயிட்டோம். எப்படி செயற்கையாக கொண்டு போயிருக்கோம்னா யூரியா போடுறாங்க, பின்னாடியே பூச்சி வந்துடும், டார்க் கலர் அட்ராக்ஷன் பூச்சி. இது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா கடந்த 4 வருஷமாக ஒரு விவசாய பூமியில் போய் பார்த்து அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது. ஏன்னா கழிவு மேலாண்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், நீர் மேலாண்மைங்கிற ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இந்த ரெண்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னாவே பூச்சி, நோய், வளர்ச்சி இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியமே கிடையாது. அப்போது ஒரு பூமியில் வந்து எப்படி இருக்கணும்னா ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நேச்சராகவே கொண்டு வரக்குண்டான வேலையை நம்ம அந்த பூமியில் செயல்படுத்தணும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் உங்களுக்கு மண் லூஸாக இருக்கணும், அதுக்கு கழிவு மேலாண்மை மிகப்பெரிய சப்ஜெக்ட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது அதுக்கு வேணுங்கிற சத்து அதுவே உருவாக்கிக்கணும், அதுக்கு கழிவு மேலாண்மைங்கிறது மிகப்பெரிய தேவை. அது வந்துன்னா பின்னாடி நீ நுண்ணுயிர்கள் பெருக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்ததுன்னா நன்மை செய்யும் ஜீவராசிகளாக வாழக்கூடிய தகுதி அது உருவாயிடும். ஒரு நாளைக்கு முடிந்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாதி வயிறு சாப்பிட்டு பழகுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பாதி வயிறு சாப்பிடணும், பாதி வயிறு காலியாக இருக்கணும், பாதி வந்து தண்ணி இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டர் ஹெல்த் வேணுங்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டு பழகுங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சாயந்தரம் 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் காலையில் 4லேருந்து 5 மணிக்கு எந்திரிக்க முடியும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஆம்தாம்பாளையம் பஞ்சாயத்து சேடவாளையம் இதுக்கு 3க்கும் இடையில் இருக்கிறோம். நாய் அளவில்லாத நாய் வந்து காட்டுக்குள்ளே கட்டியிருக்கிற மாட்டேவே அப்படியே ஒரு 10-15 ரவுண்டப் பண்ணி கடிச்சு போடுது. அதனால் நீங்கள் தாசில்தாரையை வந்து கலெக்டர்கிட்ட பண்ணி இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இந்த நாய்களை வந்து எப்படி நாய் நன்றியுள்ள நெய் இருந்தால், ஆனால் அது எல்லாம் இப்படியெல்லாம் வந்து பாதிப்பு உண்டு பண்ணுது. இதுக்கு வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணுறோன்னு ஒரு மனசில் நினச்சிங்கன்னா பல்லடத்துக்கு வந்ததுக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு, இந்த பகுதி விவசாயிகளுக்கு இல்லை எல்லா பகுதி விவசாயிகளுக்கும் ஒரு நல்லா ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு கருத்தை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி. ப்ரோக்ரெசிவ் பயோசார் சொசைட்டி அப்படின்ட்டு ஒரு சொசைட்டியை அங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது 3-4 வருஷமாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுலேயும் நமக்கு ஒரு வனத்து மூலிமா வாய்ப்பு கிடைச்சது பங்கேற்கிறதுக்கு. அங்கேயும் நம்ம ஒரு கேட்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம். நல்ல வரவேற்பு கிடைச்சது. அங்கே நிறைய அங்கே
பயோச்சாரை யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணி விளைச்சல் எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அது வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். ஒரு விவசாயத்தில் எப்படி ஒரு பயோச்சாருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்குறாங்க அப்படிங்கிற சில டேட்டாஸ் தரவுகளெல்லாம் எங்களுக்கு பகிர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் நீங்கள் விவசாயத்தில் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் இல்லை விவசாயிகளோட கூட்டமைப்புகள் எப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த பயோச்சாரை எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போய் ஒரு வில்லேஜோ இல்லாட்டி ஒரு விவசாய பூமிகளுக்கோ கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்கங்கிறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட விஷயமா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்கு சுந்தர்ராஜ் ஐயா வந்து ரொம்ப முன்னெடுத்து அதுக்கு சில எப்படி வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தலாம். ஏன்னா நம்ம பயோச்சாருங்கிற ஒரு விஷயத்தை ஒரு 15 ரூபா இல்லாமல் இன்றைக்கி உற்பத்தியே பண்ண முடியாது. அந்த 15 ரூபா உற்பத்திங்கிறது உற்பத்தி செலவு. அதை கொண்டு போய் நீங்கள் ஒரு தோட்டத்தில் சேர்த்தணும்னா இன்றைக்கி ஒரு கிலோவோட பயோச்சாரோட ப்ரைஸ் வந்து 20 ரூபா வருதுங்க பர் கிலோ. அப்போது ஒரு டன்னோட விலை 20,000 ரூபா. ஆனால் இப்போ நம்ம வனாலயத்தில் இந்த பயோச்சாரை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுறக்கூடிய ஒரு ஆர்கனைசிங் டீம் அண்ட் R&D டீமை செட் பண்ணி இதில் என்ன மாதிரியான பயிர்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம போட்டு எப்படியெல்லாம் பயனடையலாங்கிறதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க. இந்த ஒர்க் பண்ணி ஐயா வந்து இது எப்படியாவது கொண்டு போய் ஒரு மக்கள்கிட்ட சேர்த்தணுங்கிறதுக்காக இந்த பயோச்சாரை நம்ம 20 ரூபா கொடுத்தோம்னா மக்கள் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸோட சப்போர்ட்னாலையும் நம்ம வனாலயம் சப்போர்ட்னாலையும் டன் 6,000 ரூபாய்க்குங்க, அதாவது நம்மளோட பயோச்சார் 14 ரூபா சப்சிடி ரேட்டில் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு வனாலயத்தில் நம்ம ஒரு ஐயா வந்து முயற்சி எடுத்து அதை பண்ணி இன்றைக்கி உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அதைய கொடுக்கறதுக்கான செயல்முறைகள்லாம் பண்ணிட்டு. கடவுள் எப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம்னு சொல்கிறத விட சில மனிதர்கள் மூலியமாக கூட பார்ப்போம். அப்படி பார்த்த நம்ம ஒரு மனுஷன் தாங்க ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமே. அந்த மனுஷன் எவ்வளவோ விட்டுட்டு போனார். எந்த குழந்தைக்கு அறிவூற்றி ஆற்றலூட்டி வளர்க்கின்ற சூழல்கள் தான் அவர்களை வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் மாற்றும். மரம் என்பது அது ஒரு ஆரோக்கியம். வானம் உயர்ந்த அளவுக்கு சாதிக்க வேண்டியதில்லை. வனத்தில் ஒரு மரம் வைத்தால் அது பெரும் சாதனை. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். உறவுக்குள் வாருங்கள், வனத்துக்குள் வாருங்கள், வாழ்வாங்கு வாழ்வீர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். விரலில் மோதிரமே இல்லைன்னு ஒரு கவலை, ஒருத்தனுக்கு விரலே இல்லைன்னு கவலை, ஒருத்தனுக்கு கையே இல்லைன்னு கவலை, எனக்கு இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கலையேன்னு கவலை. அந்த கவலை இன்னைக்கு போக்கிட்டீங்க. கோடி நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேற்று நான் ஒரு பேக்கரிக்கு போயிருந்தேன். ஒரு பிரபலமான பேக்கரி. அவரை கூப்பிட்டு சொல்கிறேன், அவர் வச்சுருக்கிற எல்லா ப்ராடக்ட்லேயுமே பிளாஸ்டிக் தான் இருக்குது. கூப்பிட்றக்கா வரமாட்டேன்ட்டார். ரொம்ப தயங்கி தான் வந்தார். தயங்கிறத கூட அவர் செருக்கோடு தான் வந்தார். இவ்வளோ தூரம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம அதிகமாக இருக்குது, குறைக்கணுமே அப்படின்னா முடிஞ்சளவு கம்மி பண்ணுங்கள். உங்களோட எல்லா பிரான்ச்லேயும் வந்து பேப்பர் தான் வச்சுருக்கீங்க, ஆனால் இந்த பிரான்ச்சில் மட்டும் நீங்கள் பாலித்தீன் வச்சுருக்கீங்க. அது எவ்வளோ கேடு, உடலுக்கும் கேடு, மண்ணுக்கும் கேடு. அப்படிங்கும்போது அதை வந்து அவர் பெருசாகவே அதை எடுத்துக்கல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், அதை செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுங்க. அரும்பெரும் பாடுபட்டு இந்த இயக்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது நிச்சயமாக ஒரு வரலாறு படைக்கின்ற அமைப்பாகத்தான் இருக்கும். ஏற்கனவே 10 ஆண்டு காலத்தை நெருங்கிவிட்டீர்கள். உங்களுடைய பணி மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ண ஆசைப்படுறேன். இப்போ வரைக்கும் என்னை படிக்க வச்சது என் அப்பா தான். அண்ட் செகண்ட், நான் எப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் என்னோட சொந்த காலில் நிற்கிறேனோ அப்போது கண்டிப்பாக வனாலயம் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு நானும் செய்வேன், உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரூரல் ஹார்டிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட 45 நாட்கள் வந்து பொங்கலூரில் வந்து இங்கே தங்கியிருக்கிறோம். அதில்
இந்த ஒரு அழகான ஒரு பயணத்தில் வந்து எங்களை இணைச்ச கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து எங்களை இங்கே இணைச்சி விட்டாங்க. அதை தாண்டி முதல்ல இங்கே நாங்கள் என்டர் ஆனோடனே இதோடைய சரௌண்டிங், அதை தாண்டி இங்கே வச்சுருக்க பிளான்ஸு, இது எல்லாமே எங்கள் காலேஜை வந்து திரும்ப எங்களுக்கு மெமரபிளாக ஆக்கி விட்டுச்சு. மே 11 மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் டெக்ஸ் வேலியில் சாயில், வாட்டர் அண்ட் பயோடைவர்சிட்டி ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்தையும் ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்கான முதல் அறிவிப்பு இன்றைக்கி இங்கே வனமில் பண்ணியிருக்கோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோம், அதனால் நன்மை தீமை நம்மளுக்கு வருது. அதை தாண்டி பல்லுயிர்களுக்கும் நிலத்துக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அது சொல்ல வேண்டியதில் நிறைய லிஸ்ட் இருக்குது. நன்றி, வணக்கம். நமது செயல் தலைவர் அவர்கள் இந்த பூமியை, மண்ணை பெண்ணின் கற்பத்தோடு ஒப்பிட்டார்கள். ஒரு பெண்ணினுடைய கருப்பை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த மண் என்று குறிப்பிட்டார்கள். இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த மண்ணிற்கு சேவை செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம். மண்ணினுடைய உயிர்த்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. 5% இருக்கின்ற மண்ணினுடைய உயிர்த்தன்மை இப்பொழுது 0.5%, கரெக்டுங்களா? 0.5%க்கு வந்துருச்சு. அதற்கும் குறைவாக போய்விட்டது. இன்னும் குறைவானால் பயிர்கள் வளராது, உணவு உற்பத்தி ஆகாது, உணவு பஞ்சம் ஏற்படும். இதை தவிர்ப்பதற்காக மிக மிக அத்தியாவசியமான, தவிர்க்க இயலாத ஒரு பணியை இந்த வனம் அமைப்பு ஒரு விஞ்ஞானிகள் குழுவை ஏற்படுத்தி அதற்காக பணி செய்து வருகிறோம். அந்த செய்தியைத்தான் இன்று சுதாகரும் ராம்பிரசாத்தும் சொன்னார்கள். அதற்கு ஒரே தீர்வு பயோசார். இந்த பயோசார் என்கின்ற ஒரு உயிர்கரிமத்தை பூமியில் இட்டால் விளைச்சல் கூடுகிறது, பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது, உரம் தேவையில்லை, ஒரு தடவை போட்டால் 1000 ஆண்டுகளுக்கு அது பலன் கொடுக்கிறது. இப்படி பல்வேறு நன்மைகள் அந்த பயோசாரில் இருக்கிறது. அதை நாங்கள் மலிவு விலையில் எப்படியாவது விவசாயிகள் இதை போட வேண்டும் என்று டன் 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் ராம்பிரசாத் சொன்ன மாதிரி இதை ஒரு செய்தியாக எடுத்துகிட்டு போய் இந்த செய்தியை பரப்ப வேண்டும். யாரெல்லாம் விவசாயிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படி வனம் அமைப்பிலே பயோசார் என்கின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்காக வழங்குகிறார்கள். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருக்குறளிலே ஒரு குறள் உண்டு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இதை ஆதிசங்கரரும் சொல்லுகிறார். புனரபி ஜனனம், புனரபி மரணம். நாம் பிறக்கிறோம், மீண்டும் இறக்கிறோம், மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் இறக்கிறோம். இப்படி இந்த சுழற்சி நிற்க வேண்டும் என்றால், துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த பிறவி பெருங்கடலை நீக்க வேண்டும். அதற்கு 3 செய்திகளை அவர் சொல்லுகிறார். 3 மாதாக்களுக்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் மாதா தாய், மனைவி, சகோதரி, மகள், காணும் பெண்களெல்லாம் மாதாக்கள். இது ஆச்சாரிய வினோபா சொன்னது. இப்படி நிறைய பெண் குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மாதாக்கள். அப்போது பெண்ணிற்கு நாம் பணி செய்தால், அவர்களை தெய்வமாக நினைத்து போற்றினால், பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு ஒரு உபாயம். இன்னொரு மாதா கோமாதா, அதை நமது இயற்கை வேளாண் விஞ்ஞானி பழனிசாமி அவர்கள் சொன்னார்.
மாடுதான் இந்த மண்ணை உயிர்த்தன்மையாக வைத்திருப்பதற்கு அடிநாதமாக இருக்கிறது. அப்போ இந்த மாட்டை நாம் பேண வேண்டும், வழிபட வேண்டும், வளர்க்க வேண்டும். நமது இந்தியா ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பு மெக்காலே என்கின்ற ஒரு அறிஞரை அனுப்பி எப்படி உலக நாடுகளிலெல்லாம் இந்தியா இவ்வளவு முன்னேற்றமடைந்த நாடாக இருக்கிறது, அங்கு பிச்சைக்காரர்கள் இல்லை, நோயாளிகள் இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை, கோர்ட் இல்லை, போலீஸ் இல்லை, மருத்துவமனை இல்லை, இது என்னையா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குறுக்கும் நெடுக்குமாக அந்த அவர் மெக்காலே போய் ஆராய்ச்சி பண்ணோன்னே இந்த நாட்டை பிடிக்கணும்னா நம்ம இந்த கலாச்சாரத்தை முதல்ல அழிக்கணும். அப்போது இவர்கள் மாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள், முதல்ல இந்த மாட்டுகளை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நாளொன்றுக்கு 45,000 மாடுகள் ஸ்லாட்டரிங் போட்டு இங்கிருந்து ஏற்றுமதியாச்சு. நாட்டு மாடுகளை பூரா வெட்ட வேண்டியது. அடுத்தது கல்வி முறை. நம்முடைய கல்வி முறையை டோட்டலாக மாற்றினாங்க. நம்மளது குருகுல கல்வி, ஒழுக்க வழக்கம் அடிப்படையாக இருந்தது. பெற்றோர்களை பேண வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், சக மனிதர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும், துன்பம் செய்யக்கூடாது என்கின்றது நம்முடைய அடிப்படை கலாச்சாரம். இப்படி நம்முடைய கல்வி முறையை மாற்றி நம்முடைய மாடுகளையெல்லாம் அழித்ததன் விளைவு அவர்கள் எளிதாக சரக்கை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு ஃபாரின் சீமை சரக்குன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்து ஜமீன்தார்களையெல்லாம் கைக்குள்ளே போட்டு நாட்டை பிடிச்சிட்டாங்க. மீண்டும் அந்த விடுதலை ஆவதற்கு மகாத்மா காந்தி அவர்களும் வினோபாஜி அவர்களும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான சான்றோர் பெருமக்கள் தன்னுடைய உயிரை ஈந்து சுகதுக்கங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இப்படி பாரம்பரியமிக்க நமது பாரத தேசத்தை வாழ்விக்க ஒரே வழி வனம் அமைப்பின் கொள்கைகள் தான். இந்த கொள்கை உலகளாவி செல்ல வேண்டும். அது செயல் தலைவர் அவர்கள் சொன்னது போல பாரம்பரியமிக்க இந்த பல்லடத்தில் அது துவங்கி இருக்கிறது. அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம். வனம் அமைப்பின் 494வது வான்மழை பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு வனம் அமைப்பிற்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்வேன் என்று உறுதியளித்து சென்றிருக்கும் இந்த பல்லடம் வட்டாரத்தின் தாசில்தார் திரு சபர்கிரி அவர்களையும், விஜய் டிவி புகழ் மிமிக்கிரி கலைஞர் ஆனந்த் அவர்களையும், தியாகமே வாழ்க்கை, தொண்டும் தியாகமும் முக்திக்கு எளிய வழி என்கின்ற சுவாமி விவேகானந்தரின் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உடுமலை செல்வராஜ் அவர்களையும், வேளாண் ஆலோசகர் மோகனசுந்தரம் அவர்களையும், வேளாண் ஆலோசகர் திரு சிவக்குமார் அவர்களையும், ஆரோக்கிய ஆலோசகர் திரு ஜெயகணேசன் அவர்களையும், இருசக்கர வாகன பழுது பார்க்கும் சந்திரசேகர் மற்றும் காயத்ரி அவர்களுடைய தமையனார் அவர்களையும், ஈசா கார்மெண்ட் விஜயகுமார் அவர்களையும், மிக அழகாக எனது காலில் நான் நின்ற பிறகு, தற்சார்பு நிலையை அடைந்த பிறகு இந்த அமைப்போடு இணைந்து நான் பணியாற்றுவேன் என்று உறுதியளித்து அமர்ந்திருக்கும் பொன்னுசாமியின் மகள் செல்வி நிதர்சனா அவர்களையும், இந்த அமைப்பிற்கு ஒவ்வொரு முறையும் வலு சேர்த்து இந்த அமைப்போடு தொடர்ந்து பயணித்து வரும் வேல்குமார் விளிச்சர்ஸ் திரு சாமிநாதன் அவர்களையும், இயற்கை வேளாண்மையையும் இயற்கை உழவர் கூட்டமைப்பை ஒருங்கிணைத்து நடத்தி வரும்
இயல் கார்த்திகேயன் அவர்களையும், நமது வனம் அமைப்பின் உயிர்கரிம மேலாண்மை குழு பயாச்சோர் R&D டீம் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கான்ஃபிடன்ட் சுதாகர் அவர்கள், மண்ணியல் விஞ்ஞானி ராம் பிரசாத் அவர்கள், வேளாண் கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் வேளாண் பல்கலைக்கழக 4ஆம் ஆண்டு மாணவிகளையும், நமக்கெல்லாம் இந்த பல்லடத்தின் அருமை பெருமைகளையெல்லாம் எடுத்துரைத்து இந்த பல்லடம் எவ்வாறெல்லாம் முன்னேறி இருக்கிறது என்று நமக்கு சரித்திர உண்மைகளையெல்லாம் சொல்லி இந்த அமைப்பிற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கும் இந்த அமைப்பின் செயல் தலைவர் நம் மதிப்பிற்குரிய பாலசுப்ரமணிய ஐயா அவர்களையும், அவர்களுடைய தமையனார் இந்த அமைப்பின் தலைவராக உள்ளார் திரு சின்னசாமி அவர்களையும், அவர்களுடைய தமையனார் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களும், இப்படி மூவேந்தர்களாக இந்த அமைப்பிற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கும் மூவேந்தர்களையும், மற்றும் நமக்கெல்லாம் நன்னெறி வாசித்த திரு அறங்காவலர், தம்பி உங்கள் பேர் எனக்கு மறந்து போச்சு, பத்மநாபன் அவர்களையும், தொடர்ந்து திருக்குறளை தன் வாழ்வியல் நோக்கமாக கொண்டு திருக்குறளை பரப்பி வரும் திரு கணேசன் அவர்களையும், இந்த கூட்டத்தை வழிநடத்திய திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும், இயற்கை வேளாண் விஞ்ஞானி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து ஊக்கப்படுத்தி வரும் கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும், தொழில்நுட்ப இயக்குனர் திரு உமாபதி அவர்களையும், மற்றும் இந்த அமைப்பிற்கு பெரு நிறுவனங்களோடு அரசியல் தலைவர்களோடு எங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவருடைய சம்பந்தி திரு மோகன் மந்தராச்சலம் அவர்களையும், மற்றும் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து அறம் காவலர்கள், வனம் காவலர்கள், வனம் ஊழியர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும், இந்த கூட்டத்திற்கு உணவு வழங்கி மகிழும் தொழில்நுட்ப இயக்குனர் உமாபதி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி, இந்த அமைப்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க பாடுபட்டு வரும் இந்த அமைப்பின் பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் நினைந்து வாழ்த்தி, எல்லாம் வல்ல இறையருள் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம். நன்றி. உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும். அனைவரும்